பகலவன் இந்து செய்மால் பசும்பொன்னும் காரி சுங்கன் இகலோடு ராகு கேது இவர்களை போற்றி செய்து அகில மாமுனிவர்கள் சொன்ன அருந்தமிழ் நூலை பார்த்து சகலமும் அறிய வேண்டி ஜாதகம் உண்மையாய் ஏட்டினில் எழுதி வைப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் சூரிய தசையில், அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது சூரிய திசையில் பிறந்ததாக கொள்ள வேண்டும். அடுத்து சுக்கிர திசை ஒரு ஜாதகி பிறந்தால் அடுத்த திசை சூரிய திசை வரும். அந்த திசையில் நல்லது நடக்கவும் வாய்ப்புண்டு. சில கெட்ட செயல்கள் அந்த தசாபுத்தி காலத்தில் ஜாதகனுக்கோ ஜாதகனுடைய தந்தைக்கோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக சூரிய திசையில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை பிறந்த நேரத்திலே சூரியன் லக்கணத்திலோ திரிகோணத்திலோ ஆட்சி உச்சம் பெற்று 9ஆம் இடத்ததிபதியும் நல்நிலை பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் திரிகோணம் ஏறி சுபக்கிரக பார்வை பெற்றிருந்தால் அந்த சூரிய திசையானது ஜாதகனுக்கு நல்ல வளர்ச்சியையும் அறிவையும் ஆற்றலையும் தந்தைக்கு சிறப்பான ஒரு யோகத்தையும் கொடுத்துவிடும். அதே சூரிய திசையானது லக்கணத்தில் நீச்சம் பெற்றோ 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றோ அல்லது லக்கணத்துக்கு 6, 8, 12 மறைந்தோ இருக்கின்ற பொழுது அந்த சூரிய திசை ஒரு ஜாதகனுக்கு வறுமையானால் தகப்பனாருக்கு நோய் நொடி பீடை கண்டத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் அனைவருக்கும் சூரிய திசை நல்லதை செய்ய வேண்டும். பிள்ளையும் சரி தந்தையும் சரி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எம்முடைய ஆவல். இருப்பினும் ஒரு சில சூழ்நிலையின் காரணமாக இந்த சூரியன் நீச்சம் வகை பெற்றோ அல்லது 9ஆம் இடத்ததிபதி நீச்சம் வகை பெற்றோ இருந்தால் அந்த தந்தைக்கு நோய் நொடி பீடை கண்டத்தை கொடுக்கும் என்பதும் உண்மை. சரி, அந்த சூரிய திசை நல்லதை செய்தால் நமக்கு சந்தோஷம்தான், எல்லோருக்கும் சந்தோஷம்தான். அதே சூரிய திசை கெட்டதை செய்கின்ற பொழுதும் நல்லதை செய்கின்ற பொழுதும் அந்த சூரிய தசா புத்திகளில் நாம் வணங்க வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். சூரிய திசையில் முதல் புத்தி சூரிய புத்தி வரும். அந்த சூரிய புத்தி வருகின்ற பொழுது அந்த ஜாதகனுக்கோ தந்தைக்கோ எந்தவித கெட்ட செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனையும் ருத்ர அபிஷேகமும் செய்ய வேண்டும். சூரிய புத்தி முடிந்து சந்திர புத்தி வரும். சந்திர புத்தியிலே பார்வதி தேவிக்கும் காளியம்மனுக்கும் துர்க்கை அம்மனுக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து செவ்வாய் புத்தி வரும். செவ்வாய் புத்தியில் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரனுக்கும் சுப்பிரமணிய கடவுளுக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து ராகு புத்தி வரும். அந்த ராகு புத்தியில் துர்க்கை அம்மனுக்கும்
காளி அம்மனுக்கும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து குரு புத்தி வரும். அந்த குரு புத்தியில் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கும் அபிஷேகம் அர்ச்சனை செய்ய வேண்டும். அடுத்து சனி புத்தி வரும். அந்த சனி புத்தியில் சிவபெருமானுக்கு அபிஷேகமும் குலதெய்வத்திற்கு அபிஷேகமும் செய்து வர வேண்டும் அந்த புத்தி காலத்தில். அடுத்து புதன் புத்தி வரும். இந்த புதன் புத்தியில் விஷ்ணு பகவானையும் பெருமாளையும் வணங்கி அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்து கேது புத்தி வரும். கேது புத்தியிலே விநாயக பெருமானையும் சூரிய பகவானையும் அனுதினமும் வழிபாடு செய்வதும் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வதும் நல்லது. அடுத்து சுக்கிர புத்தி வரும். இந்த சுக்கிர புத்தியில் மகாலட்சுமி வழிபாடும் ஸ்ரீ லட்சுமி தேவி வழிபாடும் நரசிம்ம பெருமாள் வழிபாடும் செய்கின்ற பொழுது அந்த சூரிய தசா புத்திகளில் எவ்வளவு கெட்டது வந்தாலும் அது விலகி நல்லது நடக்கும் என்பது ஐதீகம். சகோதர சகோதரிகளே, எம்முடைய இந்த ஜோதிட பதிவுகளை பார்த்துவிட்டு ஏறக்குறைய 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. 41,000 வியூவர்ஸ் வந்திருக்கீங்க. இதை நான் பெருமையாக கொண்டு உங்களை மதித்து இந்த நேரத்திலே நான் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எம்முடைய ஜோதிட பதிவுகள் அனைத்தும் எம்முடைய வாடிக்கையாளர்களையும் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு மாநிலங்களிலே தொலைதூர மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்த்து முடித்த பிறகு இந்த ஓய்வு நேரங்களில் இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ள வகையிலே இருக்க வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு சின்ன சின்ன வீடியோ, ஜோதிடம் சார்ந்த வீடியோ உங்களுக்காக பதிவீடு செய்கிறேன். இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஜாதகம் பார்க்க நினைக்கக்கூடிய சகோதரிகள், அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் நேரிலே வருகின்றவர்களிடத்தில் வாங்கக்கூடிய கட்டணத்தை விட உங்களுக்கு பாதி கட்டணம் தான் வாங்குகிறேன். ஆகவே உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலாபலன்களை நீங்கள் கேட்டு அறிந்து தெரிந்து கொள்ளலாம். எம்முடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அது பற்றிய ஆலோசனை நீங்கள் பெறலாம். இனி தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் முழு ஆதரவு தருகின்ற பொழுது இனி தொடர்ந்து இந்த 9 நவக்கிரக தசாபுத்திகளிலே எந்தெந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு பதிவீடு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இது முதல் வீடியோவாக எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே, சிந்தனையிலே, செயலிலே உங்களுக்காக பதிவீடு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.